ராமதாஸ் வந்து நாடக காதலை எதிர்த்தவர், என்னென்னலாம் பண்ணவர், என்னெல்லாம் பேசினவர். இன்றைக்கி க்ளீனாக வெளிச்சமாகிடுச்சு. 2 பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பொண்டாட்டி அப்ஜெக்ஷன்லாம் 2வது பொண்டாட்டி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அது சட்டப்பூர்வமாக பண்ணாரா இல்லை மாலை மாற்றிட்டாங்கலாம் கிடையாது. அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்றது இப்போ ஊடகம் ஊரே பேசுது. மாதப்பட்டி ரங்கராஜுக்கும் தைலாபுரம் ராமதாஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பகிரங்கமாக ஃபோட்டோக்கள் வெளியாகுது. இதை போய் ஒருத்தன் வந்து நேர்காணல் பண்ணுறான். அப்போவே தெரியும், ஐயா நீங்கள் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, அதை நம்ம சமூகத்திலே பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வந்து அரசியல் வரக்கூடியவங்களும் அப்படி தானே சார் இருக்கிறாங்க. நான் மாற்றத்தை தர சொல்லக்கூடியவங்க அப்படி தானே இருக்கிறாங்க. ஆரம்பமே சரியில்லை விஜய் இதெல்லாம். முக்தார் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நடிகை மீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, உங்களை தொடர்ச்சியாக அவங்க வந்து உங்களை தொடர்பு பற்றி செய்திகள் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ராமதாஸே என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 2 பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை தன் மகன் திறம்பட கட்சியை வழிநடத்தலாம், இல்லை வேற எவனோ ஒருத்தன் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு கட்சியை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வந்துடக்கூடாது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவர் வந்து 2வது மனைவி இருக்காங்க. இப்போ தான் வெளிச்சத்துக்கே வருது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? குழந்தை இருக்குது, குழந்தையிலேருந்து 2வது மொத்தம் மனைவின்றது இன்னைக்கு தான் டிக்ளேர் ஆகியிருக்கு. ஓகே, இன்னும் அவர் எதுவும் பேசலை. ஆனால் சில போட்டோக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்குது. ராமதாஸ் வந்து நாடக காதலை எதிர்த்தவர், என்னென்னலாம் பண்ணவர், என்னெல்லாம் பேசினவர். இன்றைக்கி க்ளீனாக வெளிச்சமாகிடுச்சு. 2 பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பொண்டாட்டி அப்ஜெக்ஷன்லாம் 2வது பொண்டாட்டி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அது சட்டப்பூர்வமாக பண்ணாரா இல்லை மாலை மாற்றிட்டாங்கலாம் கிடையாது. அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்றது இப்போ ஊடகம் ஊரே பேசுது. ஆனால் மனுஷன் ஏதாவது வாய் தந்தார் இது வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. அவரும் கிட்டத்தட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்கிறாரு, அவ்வளோதான். தைலாபுரம் ராமதாஸ் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தைலாபுரம் ராமதாஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி பண்ணிக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், வந்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பகிரங்கமாக ஃபோட்டோக்கள் வெளியாகுது. இதை போய் ஒருத்தன் வந்து நேர்காணல் பண்ணுறான். அப்போவே தெரியும், இந்த சவுக்கு சங்கர்லாம் போய் பேட்டி எடுக்கும்போது தெரியும். ஏன்னா இவன் போய் அங்கே போய் பேட்டி எடுனா இவன் எப்படிப்பட்டாலும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இப்போ எப்படி இருக்கும்? நம்மக்கிட்ட இருக்கிற கடவுள்கள் தான் பிரபா, ரொம்ப ஆழமாக பேசினா நம்மக்கிட்ட இருக்கிற கடவுள்கள் தான் எல்லாம் 2 பொண்டாட்டி வச்சுருக்கு. இதுதானே உண்மை. எந்த கடவுள் நீங்கள் சிவன்கிட்ட போனாலும் சரி, அப்பனே சிவனேன்னு போனாலும் சரி, அப்பனே முருகானாலும் சரி, 2 பேரும் 2 போனோம். இல்லை இதை விட்டு நேராக கிருஷ்ணங்கிட்ட போனாலும் அங்கேயே 2 பொண்டாட்டி தான். சரிங்களா? இல்லை சொல்கிறேன் நான். அப்போது நம்ம நம்பின கடவுள்கள் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஏகபத்தினி விரதனா இல்லை, வந்து ஒரு தாரத்தோடு வந்து வாழ்ந்தோன்னா இல்லைன்னு இருக்கும்போது நம்ம பின்பற்றக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இதை கேட்டால் நீங்கள் ராமதாஸ் கிட்ட போய் நீங்கள் கேட்கவே முடியாது. நீங்கள் கேட்டிங்கன்னா அசிங்கப்பட்டு வருவீங்க. அப்போது கலைஞர் வந்து யோக்கியமா? எம்ஜிஆர் யோக்கியமா? எம்ஜிஆருக்கும் வந்து மனைவி உங்களுக்கு தெரியும் ஜானகிக்கு அவங்களுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. கடந்த காலம் இருக்குது. ஓகே, அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட போவீங்க? நீங்கள் பெரியார்கிட்ட போவீங்களா? எங்கே யாரை போய் சொல்ல முடியாது? ராமதாஸ் அதெல்லாம் உதாரணம் கொடுப்பார். ராமதாஸ் இதை பார், இதை பார், இதை பார், இதெல்லாம் நீ பார், அப்புறம் என்கிட்ட வா. நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியாது? சரி, கடைசியாக ஒன்றா கெஞ்சி சொல்லிட்டு வரலாம், ஐயா நீங்கள் வந்து நீங்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, அதை நம்ம சமூகத்திலே பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அவங்க மாட்டு சமூகம், அவங்க வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவங்க. ஓகே, ஆசாரின்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அதை மறைச்சி வச்சு இன்னைக்கு அப்போ சொல்லுங்கள் பிரபா, இப்போது நம்ம வந்து பின்பற்றக்கூடிய சாமிகளும் அப்படி தான் இருக்குது. நம்ம யாரை பின்பற்றணுமோ அவங்க தான், தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இதில் நாம ஒரு சமூக நீதியாக கூட பார்த்துருக்கலாம்ல. சமூக நீதி எப்படி சார் ஆகும்? ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூக நீதியாக? இல்லை மனைவி இறந்துட்டாங்கன்னா தாண்டி திருமணம் செஞ்சிருக்காரு. அதுதான் சார். அதான் சமூகம் தாண்டினா இப்போ நான் இந்த இடத்துல நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த சாதி சங்கத்தில் இருக்கிறவங்க இந்த இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இதோ ராமதாஸ் மட்டும்தான் இந்த தப்பு பண்ணார் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அரிநாடார் இந்த பரிதாபங்கள் விஷயம் பேசும்போது அரிநாடார் உங்களுக்கு இந்த தெரியும் நினைக்கிறேன். சாரி, கவின் செல்வ கணேசத்தில் அரிநாடார் வந்து ஒரு கருத்தை சொல்ல போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பேக் ஃபயர் ஆச்சு. நீ யோக்கியமா யூடியூப் ப்ரோட்டஸில் கூப்பிட்டு கிளி கிழிச்சாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் இவன் முக்தாரோட பேசுவான் தெரியும். கரெக்டு தானே கேள்வி. அது நீ எது தெரியுமா, நீ எப்படி நீ மட்டும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணை லவ் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் போது நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு நீ எதிர்ப்பு. அதுதான் இப்போ புரியுதுங்களா? ஓகே. இந்த சாதி சங்கம் நடத்துகிறவங்க, இந்த சமுதாய இயக்கங்களை நடத்துகிற சமூக நீதி இவங்கெல்லாம் வந்து திரைமறையில் எப்படி இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். என் கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பார்க்குறேன் பிரபா, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வேலை விஷயமா நான் போயிருக்கிறேன். அப்போ வந்து விசிகால இருக்கிற வழக்கறிஞர்கள் ஒரு 2 பேரோடு சேர்ந்து அந்த தம்பி வராரு. யார்? தருமபுரி இளவரசன். ஓகே. ஓகே. அந்த காலகட்டத்தில் நான் கண்ணால் பார்த்தது. நான் கோர்ட்டுக்கு வந்து வேற ஒரு வேலை விஷயமா நானும் என் நண்பர்கள்லாம் போயிருக்கும்போது ஒரு கேட்டில் அந்த ஒரு வழி கேட்டில் ஒரு வழியில் அந்த பக்கம் வராங்க, இன்னொரு வழியில் இந்த பெண் வராங்க. அந்த சைடில் வந்து அந்த தம்பியோட இளவரசன் தம்பியோட விசிகால இருக்கிற 2 வழக்கறிஞர்கள் வராங்க. அவரோட 2 பேர் தான் வழக்கறிஞர்கள், வேறு யாரும் சொந்தம் வந்தாலும் இல்லை. அந்த பையன் மட்டும் வரான். ரொம்ப சோகமாக, முகமே சோகமாகி முடிஞ்சு வராங்க. அதாவது ஜட்ஜு முன்னாடி போய் பேசிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, பெரிய செப்பரேஷன் ஆகிடுச்சு, விலகிறதுன்னு முடிவாயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இதுவாகிடுச்சு. அவங்க தனியாக வராங்க, இந்த சைடில் தனியாக வரதை நான் பார்க்குறேன். இந்த சைடில் தனியாக வரத இந்த பெண் வந்து திவ்யாவும் தனியாக வரதை பார்க்குறேன். அதான் திவ்யா கூட வந்து வழக்கறிஞர் பாலு, இன்னும் 2-3 பேர். ஓகே. இங்கே இப்போ கூட நீங்கள் இணையத்தில் போய் பார்த்து நம்ம அதை காணொலியை பார்க்குறோம். ஓகே. இப்போ நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து தெரியும் பாமக பாலு யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வழக்கறிஞர் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை தூக்கி நிறுத்தின அந்த தலைவர் இன்றைக்கி வந்து இன்னொரு சமூகத்தில் போயிட்டு வந்து ஒரு 2வது மனைவின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகிருக்கு. இதுக்கு நீங்களாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பிள்ளைகளை வாழ விட்டுருந்தா அதுங்க பாட்டு நிம்மதியாக வாழ்ந்துருக்கல. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சது தானே அவங்களும் செஞ்சு. அந்த வீட்டில் அவங்க அப்பா இல்லை, அந்த பெண்ணோட அப்பா இல்லை. இன்றைக்கி அந்த பெண் வந்து வாழ வழியிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன வீட்டில் தனிமையாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அது கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஓகே. அந்த பையன் செத்தே போயிட்டான், அவங்களுக்கு தெரியும். அது எந்த மாதிரி டெத்துன்றது வேறு விஷயம். நீதிமன்றம் தான் அது வந்து அவங்க வந்து பிரிச்சிச்சுன்னா நான் அது வந்து வழக்கு முடிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. பிரித்து விடலை, அது சொன்னால் தப்பாயிடும். சரி, ஓகே. ஆனால் நீதிமன்றம் வந்து பார்த்தா நீதிமன்றத்தை வெளியேறும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது, இன்னொரு கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரோட ரகசிய தொடர்பு வச்சுட்டு இன்றைக்கி அம்பலமாகி வருது. நீங்கள் இந்த வயசில் வந்து வெளியே தெரியுது. ஓகே. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சமுதாய சங்கம் நடத்துகிறேன், இந்த சாதி சங்கம் நடத்துகிறவன் இது யாரும் அவங்க நம்பாதீங்க. சாதி இருக்குன்னு சொல்கிறேன்னு நம்பாதீங்க, சாதி ஒழிக்கிறேன்னு சொல்கிறேன்னு நம்பாதீங்க. சொல்லுவாங்கள்ல சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அவங்களையும் நம்பாதீங்க. சாதி இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்களையும் நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து எது தோணுது, எது வந்து சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக 2 சமூகங்கள் தலைவர்களும் முட்டிக்கிட்டு விளைவு இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையெல்லாம் போச்சு, இளவரசனுக்கு உயிரெல்லாம் போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் அம்பலப்பட்டு நிற்கிறாரு, சாதியை தூக்கி பிடிச்சவர், நாடக காதல் சொன்னவர், அம்பலப்பட்டு அசிங்கமாக நிற்கிறாரா இல்லையா? ஓகே. இத்தனை ஆண்டு காலமாக மறைஞ்சிருந்த இந்த சமூகம் இப்போ வெளியே வர என்ன காரணம்? இல்லை, எனக்கு வந்து இது அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு என்ன சொன்னேன், இது வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பல வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து எம்எல்ஏ, பல விஐபிகள், யாருன்னா எம்பி மினிஸ்டர், யாருன்னா எக்ஸ்எம்பி எக்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் தான், எல்லாருமே வந்து ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எல்லாருன்றதை விட ஒரு என்ன சொல்ல ஒரு 90% சொல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலும் வந்து திரைமறைவான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காங்க, இல்லை கடந்த காலத்தில் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காங்க. கலைஞர்லாம் வெளியே தெரிஞ்சே நமக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு தில்லு ஒன்று சார், அது வந்து பகிரங்கமாக வந்து பகிரங்கப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவர் பகிரங்கப்படுத்திக்கிட்டார், இதுதான் என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கை தான், எனக்கு 2 மனைவி இருக்குன்றதை அவர் டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். ஓகே. சில பேர் வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணாமல் ரகசியமான வந்து திரைமறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ராத்திரி 11 மணிக்கு போய் வந்து 2வது பொண்டாட்டி வீட்டில் போய் இறங்குறது எல்லாம். எம்ஜிஆர் அப்படி தானே சார் இருந்தார், எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார். யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும் தானே, பேசுறதுக்கு வேணால் தயங்கலாம். செக்ரட்டரியேட்லேருந்து 8 மணிக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா ராமவரம் தோட்டத்துக்கு போகாமல் வந்து பாய்ஸ் கார்டனுக்கு போவோம்.
அன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்கு எல்லாருக்குமே பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும் தான். யாராவது வந்து அதை பற்றி பேசுனாங்க, பேச முடியுமா? முதல்ல எல்லாருமே வந்து ஒரு திரைமுறை வாழ்க்கை வச்சு அவங்க ராமதாஸ் இருப்பா அதான் சொல்கிறாரு, கலைஞர் யோக்கியமா, எம்ஜிஆர் யோக்கியமா, பெரியார் யோக்கியமா, எல்லாரையும் கேட்பாரு. எல்லாம் யாருக்கிட்ட வேணாலும் போகலாம். கடைசியாக யார் 2 பொண்டாட்டி வச்சுக்கல. சில பேர் செத்துட்டு வச்சுக்கிட்டா சார் உயிரோடு இருக்கும்போது வைக்கிறான். நான் உயிரோடு இருக்கும்போது வச்சுக்கிட்டேன். கவலைப்படுறது சரஸ்வதி. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் இது வந்து இன்னைக்கு சமூகம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு யாரும் நீங்கள் வந்து எந்த தலைவரும் நீங்கள் ஃபாலோலாம் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அரசியல் வரக்கூடியவங்களும் அப்படி தானே சார் இருக்கிறாங்க. நான் மாற்றத்தை தர சொல்லக்கூடியவங்க அப்படி தானே இருக்கிறான். ஆரம்பமே சரியில்லை விஜய், இதெல்லாம் ஆரம்பமே சரியில்லைல்ல. ஓகே, இது வந்து ஒரு பொது இனிமேல் வந்து இந்த யாரும் வந்து இந்த அரசியல் தலைவர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து விஜய் தொடங்கி சீமான்ல இருந்து எல்லாமே சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் ஒன்று இருக்குது. அதை தான் தூக்கு தண்டனை வந்து சம்பந்தமாக வந்து ஒரு வழக்கு போகும்போது உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த தூக்கு தண்டனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வாசகத்தை பதிவு பண்ணுறாரு விஆர் கிருஷ்ணய்யர்னு சொல்லிட்டு ஒரு நீதியரசர், மிகப்பெரிய ஜாம்பான் நீதியரசர், நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து அவர் சொல்கிறார் என்ன கேட்டினா, இங்கே எல்லா புனிதனுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, எல்லா புனிதனுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, எல்லா பாவிகளுக்கும் வருங்காலம்னு ஒன்று இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லும் போது என்ன சொல்கிறாரு கேட்டினா, அப்போ இந்த தூக்கு தண்டனை என்பது வந்து கூடாது, அதை ரத்து பண்ணான். அவன் எவ்வளோ தான் குற்றவாளியாக இருந்தாலும் வந்து அவன் வந்து திருந்தத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவன் கடைசி நேரத்தில் வந்து அவன் குற்றமற்றவன் தெரிஞ்சிச்சுன்னா அவனை மீட்டு கொண்டு வர முடியாது. அந்த உயிரை நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம்னா மீட்டு கொண்டு வர முடியாதுல்ல. நாளைக்கு திடீர்னு ஒரு செய்தி எப்படியோ ஒரு தகவல் வருது, அவர் பண்ணலங்க அந்த கொலையை, திரும்பி வராது. ஏன்னா நம்ம வந்து சாட்சியங்கள், ஆதாரங்கள், டாக்குமெண்ட்டுகள் இதை வச்சு தான் நம்ம தண்டனை கொடுக்குறோம். நாளைக்கு ஒரு வேளை அது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவனை மீட்டு கொண்டு வர முடியாது. அப்போ அரசு செய்தாலும் அது கொலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், தூக்கு தண்டனை கூடாதுன்னு போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பதிவு பண்ணுறாரு, எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குது, எல்லா பாவிகளுக்கும் எதிர்காலமும் ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து பாவியாக இருக்கலாம், ஆயுள் தண்டனை கூட இருக்கலாம், நாளைக்கு ரிலீஸ் ஆகி வந்துட்டான்னா வந்து நல்லவனா கூட தெரிஞ்சு வாழ முடியும். அதுதான் நீங்கள் பல்லாண்டு வாழ்க்கைன்ற ஒரு படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ பெரிய கொடும் குற்றவாளிகளை கொண்டு போய் அவர் திருத்துற மாதிரி கூப்பிட்டு போவார். உங்களுக்கு தெரியணும் நினைக்கிறேன். ஓகே, அதில் எம்ஜிஆர் கடைசியாக இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி, அது ரொம்ப ரேர். எம்ஜிஆர் வந்து இறந்து போகிற அந்த காட்சி ரொம்ப ரேரு. அந்த பல்லாண்டு வாழ்க்கைன்னு ஒரு படம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எல்லா புனிதருக்கும் கடந்த காலம்னு சொல்கிறார் இல்லையா ஒரு வார்த்தை. இன்றைக்கி யாரெல்லாம் தன்னை புனிதன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கடந்த காலம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கிறது. இங்கே இப்போது அண்ணன் திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையை ஒரு வேள்வி மாதிரின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அவ்வளோ வந்து தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணார், தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நம்ம பேசும்போது முக்தார் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நடிகை மீனாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, உங்களை தொடர்ச்சியாக உங்களை தொடர்பு பற்றி செய்திகள் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அது தெரியும் இல்லையா, அது வந்து பெரிய ஊடக ஜாம்பவன் அவர், யார், முக்தார். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட கோபமே வராமல் ரொம்ப இயல்பாக பதில் சொல்லுவார். யார், அண்ணன் திரும்ப வந்து ரொம்ப இயல்பாக பதில் சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நியாயமாக அவர் வந்து கோவப்பட்டிருக்கணும். நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க? யாரோ ஒருத்தர் வந்து தகவல் வந்து பேசினா இதை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா, அப்படி தானே கோவப்படணும். சாதாரணமாக கூட கோவப்படாமல், நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, நான் பேசுனதை நான் பார்த்தது கிடையாது, சினிமாவில் தான் நான் அவங்கள பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிதாக சொல்கிறேன். அதே திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா திமுககாரரா நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது கோவப்பட்டு கொந்தளிப்பார். நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த கேள்வி கேட்பீங்க, நீங்கள் என்கிட்ட எப்படி இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, எப்படி என்ன திமுககாரரா நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கோவப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே உங்களை கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு இதே வந்து முக்தார் மீனாவை தொடர்பு பற்றி கேட்குறாரு, கோபமே பட மாட்டார். ஏன்னா அது ஒரு வேள்வி மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம், 40 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கிறோம், நம்ம கலங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு அவன் மாதிரி சிறிது கடுகளவு கோபம் இல்லாமல் இயல்பாக பேசுவார். அதோட ஒரு குடும்பம் இருக்குன்னா அதுக்கு பிறகு 2 நேர்காணல் கொடுத்துருக்காரு. ஓகே, அவருக்கு அதோட என்ன கேட்டிங்கன்னா அவர் தனியாக ஒரு சேனல் நடத்துகிறாரு வேலூரில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துறை சொல்ல போனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் இருக்கிற விஷயத்தான் நான் சொல்கிறேன், யாரையும் கலங்கப்படுத்தணும் நோக்கம் இல்லை.
இங்கே சில தலைவர்களுடைய முகமூடிலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் கிழிஞ்சி தொங்குது. இன்றைக்கி யாரையும் ஃபாலோ பண்ணவே முடியாது. பர்சனல் லைஃப்பில் ஓகே, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க சுத்தமாக இருந்துக்க வேண்டியது தான். என் வாழ்க்கைன்னு நான் சுத்தமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். எந்த கேர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது தான். இங்கே வந்து நார்மலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தப்பு பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப யோக்கியமா, இவங்க ரொம்ப யோக்கியமா, இவர் ரொம்ப இதுவா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க, நான் பண்ணுற தப்பு எல்லாரும் பண்ணியா, அவர் ரொம்ப யோக்கியமா, இவர் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு பெண்கள் தரப்பு சொல்லுவாங்க. ஆம்பளே அப்படி தான் சொல்லுவான். அவன் பெரிய யோக்கியன், பெருசாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து இந்த மாதிரியான இந்த பெண்கள் குறித்த இந்த இப்போது வாஜ்பாயே ஒரு வார்த்தை சொல்லிட்டார். வாஜ்பாய் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சாரி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அந்த பதிலில் நேர்மை இருக்குது, அந்த பதிலில் வந்து நேர்மை இருக்குது. டக்குன்னு அவர் பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகாதவன் சொல்கிறார். ஓகே, அப்போ ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்குல்ல. நான் பிரம்மச்சாரி, ஆமாம், நான் பிரம்மச்சாரியம்லாம் கிடையாது. அவர் நேரடியாக சொல்ல முடியும், எனக்கும் சில பெண்களோட தொடர்பு இருந்ததுன்னு சொல்ல முடியும். நான் பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகாதவன். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே ஏகபத்தினி விரதன்னு சொன்னால் அவன் வந்து சுத்தமாக இருந்துக்கணும். இல்லை ஒரு மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியோட அந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கசப்பு ஏற்படுதுன்னு சொன்னாலும் கூட, இல்லை வந்து கருத்து வேற்று ஏற்படுதுன்னா ரொம்ப நாகரிகமான முறையில் வந்து விவாகரத்துன்னு ஒன்று பண்ணிவிட்டு வேற வந்து பண்ண முடியும். ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கிறதுனால அன்புமணி அவர்களுக்கோ பாமக அவர்களுக்கோ ஏதேனும் பின்விளைவு அரசியல் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து இப்போ திடீர்னு கொந்தளிச்சு நம்ம அப்பா வந்து அப்பாவுக்கு ஒரு சித்தி இருக்குது, இப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்குமா? அவங்களுக்குலாம் எப்போவோ அவங்களாம் தெரிஞ்சது தான், இதெல்லாம் குடும்பத்துக்கே தெரிஞ்சது தான். அவங்க குடும்பத்திலே ஒரு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ புதுசாக தெரிஞ்ச ஒன்று கிடையாது. அவங்க இங்கே என்ன நடக்குதுன்னா, அதிகார போட்டி எப்போ இருக்குன்னா, அவர் காலமானா வந்து அடுத்தது யார், அரியணை யாரை போகிறது யாருன்னு வரும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி வந்து டாமினேஷன் அதிகமாக இருக்குது. நான் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனேன், சரஸ்வதியும் அரவணைச்சேன், சுசீலாவையும் அரவணைச்சேன். சுசீலாவை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்குது, சரஸ்வதியை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்புமணி வந்து நாளைக்கு வந்து இப்படி எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அப்போ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஒரு வழி செய்யின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு 100 ரூபா 500 ரூபா பிரச்சனை கிடையாது, கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்துன்னு சொல்கிறாங்க மொத்தம். ஓகே, அப்போ அந்த 20,000 கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து யார் வந்து நிர்வாகம் பண்ணுறது, யார் தலைமை ஏற்றுக்கிறதுன்ற சிக்கல் வருது அங்கே. இதுக்கு இடையில் வந்து நான் கேட்டேன்னா வந்து கட்சி முழுசாக போயிடுமா, அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா என்ன நடக்குது? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு வேளை வந்து தன் மகன் கட்சியை திறம்பட வழி நடத்தலைன்னா இந்த வன்னியர் சங்கத்தில் இருந்தோ, இந்த வன்னியர் சங்கம் தான் இப்போ வந்து இங்கே இந்த ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறி போச்சு. வன்னியர் அறக்கட்டளை தான் ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறிடுச்சு. இப்போ இந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடும்பத்தை வந்து சரியான முறையில் இந்த அன்புமணி கிட்ட போட்டி போடுறதுக்கு முடியல அப்படின்னா வந்து ஒரு போட்டி அமைப்பாக இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ ராமதாஸே என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 2 பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை தன் மகன் திறம்பட கட்சியை வழிநடத்தலாம், இல்லை வேற எவனோ ஒருத்தன் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு கட்சியை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வந்துடக்கூடாது, ஒரு போட்டி அமைப்பாக ஆயிடக்கூடாது இல்லையா. இப்போ திமுகவுக்கு வந்து போட்டி அமைப்பாக வந்து மதிமுக வந்தது, அது நிற்கலன்னு போட்டோம். ஆனால் ஒரு கட்சி உருவாச்சு. ஓகே, ஒரு போட்டியாக ஒரு கட்சி உருவானது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இந்த பையனுடைய நடவடிக்கை வந்து சரியில்லாத போது இன்னொரு அமைப்பு வந்துடக்கூடாதுல்ல. அப்போ உள்ளே ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணணும். ஓகே, குடும்பத்துக்குள்ளே இன்னொரு கட்சி. இப்போ டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தில் 2 கட்சி, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி தலைமையில் ஏதோ ஒரு கட்சி வந்துடும் வச்சுங்களேன். அப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கட்சி இருக்கணும், நம்ம குடும்பத்திலே 2 கட்சி இருக்கணும். ஓகே, அன்புமணியை பிடிக்காதவங்க பாருங்க, இப்போ இவர் கூட இருக்கு, உங்களுக்கு தெரியும், கலைஞர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்திலே வந்து 2-3 பேர் தயார் பண்ணாரு. 2-3 பேர் தயார், ஒருத்தர் மட்டும் ஸ்டாலின் மட்டுமே தயார் பண்ணல. ஸ்டாலினும் வந்து அடையாளம் காட்டினாரு, வெளிப்படையாக அடையாளம் காட்டினாரு. ஆனாலும் ஒரு கோஷ்டி உருவாகும், ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு கோஷ்டி உருவாகும். அந்த கோஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற நபர் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே வைகோ மாதிரி எவனோ தந்துடக்கூடாதுல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு என்னப்பா ஸ்டாலினை பிடிக்கல, நீ கனிமொழி போய் பாரு, அவங்களுடைய கோஷ்டியில் இருந்துக்கா. கனிமொழி பிடிக்கலையா, அழகிரிக்கிட்டு போ, அழகிரியோட இருந்துக்கா. ஸ்டாலின் பிடிக்கலன்னா நீ அழகிரி கோஷ்டியில் தான். ஸோ
வேற ஒரு நபர் தலைமையில் ஒரு கோஷ்டி உருவாயிடக்கூடாது. இப்போ நாளைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் இல்லை, அன்புமணியை பிடிக்கல, யாரோ இன்னொரு ஒரு கோஷ்டி வந்து வெளிஜாபரான்ட்டான்னா அந்த கோஷ்டியில் உள்ளே வச்சுட்டா நல்லது தானே. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் அப்படியே முரணா வந்துட்டே இருக்கும். திடீர்னு வந்து அன்புமணி போனார், ஆசீர்வாதம் வாங்கினாரு. திடீர்னு அன்புமணி அவங்க அம்மா வந்து இவங்க வீட்டுக்கு போனாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட போய் பேசினாரு, இல்லை திடீர்னு வந்து அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு. மறுநாள் வந்து அப்பா நான் சொல்றாரு கேட்டால் அவருக்கு ஒன்றுமே தெரியல, யார் உரிமையை மீட்கிறதுக்கு அவர் பேரணிக்கு போறாரு. இப்படி குழப்பமா இருக்குதா? இப்படி குழப்பத்தில் உருவாக்கி உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷனை ரெடி பண்ணி வைக்கிறார். வேற யாரும் வந்து வெளியிலிருந்து ஒரு நபர் வந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு செப்பரேஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நல்லது தானே. 2 கட்சி இருந்துட்டு போட்டோம், 2 கட்சி இருக்குமே. ஸோ அதனால வந்து இப்போ நான் இப்படி எடுத்துங்களேன். நீங்கள் இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து கலைஞரோட வந்து ராஜதந்திரம் தெரிஞ்சவர். கனிமொழிக்கு வந்து என்ன பங்களிப்போ அந்த பங்களிப்பை கொடுத்து அரவணைச்சு வச்சுட்டு இருக்கிறாருல்ல, தானே உண்மை. இப்போ கனிமொழி புறந்தளிந்தாங்கன்னு வச்சுக்கலாம், எம்பி பதவி கிடையாது, எதுவும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி அப்பாவுக்கு பிறகு புறந்தளிந்தாங்கன்னா அவங்க தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி போய் என்ன சேர்ந்துருக்கோம், ஒரு கட்சி கூட உருவாயிட்டு இருக்கலாம். அதுக்கான முயற்சியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மத்திய வந்து பிஜேபி சில பேர்லாம் எடுத்தாங்க. ஆனால் கட்சி உடையவே இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு யார், ஸ்டாலின். விட்டுல தன் சொந்த தங்கச்சியாகவே பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்குறாங்க, அந்த லிமிட்டோட அவங்களும் இருந்துக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியம். யார் கனிமொழியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க, கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதுலேயே அந்த லிமிட்டோட அவங்க நிற்கிறாங்க. இல்லை அதை தாண்டி அவங்க லிமிட்டை தாண்டினாங்கன்னா அப்போ தான் அந்த கட்சி செப்பரேஷன் ஆகும். அப்போ ஒன்றும் நஷ்டம் கிடையாது. கலைஞர் குடும்பத்தில் தானே ரெண்டுமே கலைஞர். அதை தான் ஆமாம், வெளியால் கிடையாது இல்லை. அதுதான் வந்து டாக்டர் ராமதாஸ் பண்றாரு. உள்ளுக்குள்ளேயே வந்து 2 வச்சுப்போம், 2 கட்சியோட வச்சுப்போம். அப்படிதான் வேற வெளிநபர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான வந்து நான் தான் உரிமைன்னு சொல்லி வந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த இவங்க குடும்பத்தில் நடக்கிற அந்த கோஷ்டத்தை அந்த குழப்பத்தில் கார்வெட்டி குடும்பம் சைலண்டா ஆயிடுச்சா இல்லையா? ஓகே. இப்போ அவங்க யாராவது அதை பற்றி ஏதாவது பேசுறாங்களா, ஏதாவது நடக்குதா? கார்வெட்டி குருவோ அல்லது வந்து அவங்க பிள்ளைகள் ஏதோ சொன்னாங்க, ஒரே ஒரு நேர்காணல் மட்டும் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை காரணம் இங்கே இந்த குழப்பம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடுச்சு. இது திட்டமிட்டு டாக்டர் ராமதாஸும் அன்புமணி குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து பேசி பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. அதனால் இந்த 2வது சித்தி இருக்கிறதுனால தான் வந்து உடனே வந்து கோச்சிக்கிட்டு பிரிஞ்சிட போகிறாங்களா இன்னைக்கு திடீர்னு வந்து? ஏற்கனவே சித்தி இருக்கிறதுலாம் தெரியாதா அன்புமணிக்கு? இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெடித்து வெளியே வருது, அவ்வளோதான். பல பேருக்கு வந்து 2 மனைவிகள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரணத்தில் தான் தெரியும். செத்து போன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி உட்காந்து மூலையில் வந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து செகண்டுங்க. அவங்க ஒரு தனியாக ஒரு கும்பலாக உட்காந்துருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு நான் போனேன், யாருன்னு கேட்காதீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 தரப்பில் 2 பொம்பளைங்க உட்காந்து அழுதுருந்தாங்க, கும்பலாக ரவுண்டா. என்னடான்னு கேட்ட பிறகு அப்போ தான் சொன்னாங்கன்னா அது முதல் சம்சாரங்க, அந்த அங்கே இருக்கிறாங்க பாருங்க 2வது சம்சாரம். சாவில் இப்போ தான் வந்து ஒன்றா சேர்ந்து 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு. 2 குடும்பம் ஒன்றா சேரல, அழும்போது கூட தண்டியிலே தாண்டா இருக்காங்க. 2 பொண்டாட்டி கட்டின்னு அழுகுறாங்க. அங்கே 2 பொண்டாட்டி கட்டின்னு அழுவல, அந்த பொம்பளை சுற்றி ஒரு கும்பல் இருக்குது, இந்த பொம்பளை சுற்றி ஒரு கும்பல் இருக்கு, அவ்வளோதான். செத்து போனவனுக்கு 2 பொண்டாட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சேர்த்து வச்சுலாம் போல. இந்த நேரத்தில் வேறு வழி கிடையாது, அவன் சாவை எடுத்தாகணும். நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன்னா பொண்டாட்டி நம்ப மாட்டாங்க. இது அங்கே வந்து அழுதுதானே ஆகணும். அதனால வந்து இதுதான் உண்மை. நிறைய தகவல்களை இந்த மாதிரி சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.